இவ்வளோ நாளாக வந்து ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் தாங்க. இந்த கரடாக இந்த ஸ்டெப்பாக அடிக்கிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் இது பண்ணது தான் மலை வெள்ளைப்பூடு, பட்டாணி, அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் பீன்ஸு. நம்ம ஊரில் இருக்க பீன்ஸ். அது ஸ்ட்ராபெரிஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த கவர் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லேயே வந்து வில்லேஜில் விவசாயம்லாம் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஒரு பேசும் பொருளாக யாரும் இது பண்ண மாட்டேங்கிறோம் வந்து. இவ்வளோ நாளாக வந்து ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன இடம்னா இதோ வட்டவடாங்க. இங்கே 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னென்னா வந்து ஒன்று வந்து வெஜிடபிள் ஃபார்மிங், இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் இங்கே ஹனி மியூசியம் ஒன்று இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து இந்த வில்லேஜோட முக்கியமான பங்குங்க. நீங்கள் வர்றப்பே தெரியும், எல்லா இடத்துலையும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தாங்க. ஆனால் இப்போ பூட்டிருக்கு கடை. இதோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் தாங்க. வட்டவடா. இப்போ நம்ம வட்டவடாவில் எங்கே வந்திருக்கோன்னா வந்து ஹனி மியூசியம் தான் வந்திருக்கோம். பின்னாடி தெரியுது பாருங்களேன், அந்த ஹனியோட பொம்மை. ஸோ வந்து இப்போ உள்ளே போயிட்டு ஹனி மியூசியம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் போக போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹனி ஃபார்ம் முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு கடை இருக்குது. என்னென்னா அவங்களே வந்து அவங்க காட்டில் இது பண்ணது. நம்ம ஊர்லலாம் வந்து காட்டெலாம் வந்து வைக்கணுன்னா வந்து வைக்கலாம் ப்ளைனாக இருக்கும். இங்கே வந்து இதுதான காடு. இதெல்லாம் இந்த கரடாக இந்த ஸ்டெப்பாக அடிக்கிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் இது பண்ணது தான் மலை வெள்ளைப்பூடு, பட்டாணி, அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் பீன்ஸு. நம்ம ஊரில் இருக்க பீன்ஸ். அது நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குந்தோ. வட்டவடா ஹனி மியூசியம். சொல்லட்டுமா? நாம இங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தேனீவி கூடு. இந்த தேனீவி கூட்டுல 3 டைப்ஸ்ல பீஸ் இருக்கு. மேல் பீஸ், ஃபீமேல் பீஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கியூன் பீ. இந்த எப்படி இது மேல் ஃபீமேல்னு சொல்றீங்க? மேல் பீஸ்க்கு 4 விங்ஸ் இருக்கும். இது முடிஞ்சிருச்சுனா 4 விங்ஸ். இது ஃபீமேல் பீஸ்க்கு 2 விங்ஸ் இருக்கும். ராணி தேனீவிங்கிறது ஃபீமேல் பீஸ்லயும் சைஸ் பெருசா இருக்கும். அதோட விங்ஸும் பெருசா. அதுக்கு 2 விங் தான். இதுக்கு 2 விங்ஸ் தான். இதுக்கு மட்டும் தான் 4. லைஃப் ஸ்பேன்லாம் அப்படிலாம் இது இருக்கா? சொல்லிட்டாங்க. இது இந்த கூடை பாதுகாக்கிறது, தேனும் மகரந்தம் எல்லாம் கலெக்ட் பண்றது, ராணியை பாதுகாக்கிறது, இந்த கூடு செட் பண்றது எல்லாமே ஃபீமேலோட வேலை தான். ஃபீமேலு கொண்டு வர்ற தேனும் மகரந்தமும் சாப்பிடுறது மட்டும்தான் மெயிலோட வேலை. இந்த கூட்டுல ஒரு சோம்பேறி. இது ராணியும் ஆயிட்டு மெயில் பண்றதோட மெயில் பீஸ் டெத் ஆயிரும். கியூன் பி ஒரு நாளைக்கு 2000 எக் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னு ஃபீமேலுக்கு தெரிஞ்சுட்டா ஃபீமேலே அவங்களை கொண்டுட்டு வேற கியூனவே செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அது எப்படின்னா, இந்த ஃபீமேல் பீஸோட ഏറ്റവും பிராயம் குறைஞ்ச பீஸ் இருக்குது இல்லையா, அடல்ட் பீ. ஒரு டவுட் இருக்கு, இந்த மேலும் இந்த ஃபீமேலும் மேட் பண்ணுமா இல்ல ராணி மட்டும்தான் மேலும்? ஒரு மேல் தான் இருக்குமா? ஒரு கூட்டுல 500 மேல் இருக்கும். 500 மேல். அதுல இவங்க செலக்ட் பண்றது எப்படின்னா, உயரமா பறக்க ஹைட்டா இருக்க மேல்ல பறக்கிறதுக்கான இது இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒண்ணு மட்டும். இது ஒரு நாளைக்கு 2000 எக் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபீமேலுக்கு தெரிஞ்சுட்டா அவங்களே இவங்களை கொண்டுட்டு வேற கியூனவே செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இது இவங்களோட ஃபீமேல் பீஸோட ഏറ്റവും പ്രായം കുറഞ്ഞ பீஸ் இருக்குது இல்லையா, அடல்ட் பீ. 1 തൊട്ട് 16 நாள் மாத்திரம் பிராயமான ஃபீமேல் பீஸோட ஹோர்மோன் இருக்கு. அவங்க 2 கொம்புகள்ல இருந்து வர்ற ஒரு திராவகம் தான் ராயல் ஜெல்லு. அந்த ராயல் ஜெல்லு அவங்க இந்த ஸ்ட்ராங்கான ஒரு செல்லு பார்த்து ஃபீட் பண்ணி வைப்பாங்க.
அப்படி ஒரு 16 நாள் ஆன உடனே അതിൽ ഒരു എഗ്ഗ് പ്രൊഡ്യൂസ് ആകും. அந்த എഗ്ഗ് ഒരു പുഴു രൂപത്തിലായി, ലാർവ രൂപത്തിലായി, പ്യൂപ്പ രൂപത്തിലായി. பிறகு ஒரு சமாதி ஸ்டேஜில் இருந்து தேனும் பூம்பொடியும் அந்த ராயல் ஜெல்லியும் சாப்பிட்டு தான் கியூனா மாறுது. இவங்க ஹனி எடுக்க போற டைம் செலக்ட் பண்ற குயினும் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும், லேட்டரா இந்த மாதிரி மாறி சாப்பிட்டு மாறிடும் பெருசா. இவங்க ஹனி எடுக்க போற டைம்ல இவங்க டோக்கிங் மெத்தட்னு சொன்னா 2 டைப்ஸ்ல உள்ள டான்சிங் மெத்தட். பூவு பக்கத்துல தேன் இருந்துச்சுன்னா அவங்க மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்ல, ஃபுட்டு கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா அவங்க 8 ஷேப்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்க நம்ம பக்கத்துக்கு வரும்போது ஒரு நாய்ஸிங் சவுண்ட் கேக்குது இல்லையா, அந்த சவுண்டு ஒரு நாளைக்கு ஒரு மினிட்ல 11,400 வாட்டி தான் அவங்க அந்த விங்ஸ் வச்சு அடிக்கிறாங்க. நம்மளே எப்பவுமே இந்த சவுண்ட் வந்து விங்ஸோட சவுண்ட், அது நம்ம வாய்ஸ் சவுண்ட் இல்லையா, அது விங்ஸ் வச்சு அடிக்கிற சவுண்ட் தான். இதுவே இப்பதான் தெரியும். 11% காப்பி. மெயிலு ஃபீமேலு லைஃப் லாங்னு சொன்னா 2 மந்த் தான், ஒன்லி 2 மந்த் தான். ராணிக்கு மட்டும்தான் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் அந்த ராயல் ஜெல்லி சாப்பிடுறதுனால. பிறகு நம்மள எப்பவுமே அட்டாக் பண்றது ஃபீமேல் பீஸ் தான். ஃபீமேல் நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா ஃபீமேல் டெத் ஆயிடும். ஓ, அட்டாக் பண்ணப்ப அது செத்துருமா? டெத் ஆயிரும்னா நமக்கு குத்திட்டு இப்படி எடுக்க பார்க்கும்போது, இப்படி எடுக்கும் போது இந்த முதுகு பகுதியெல்லாம் இப்படி வெடிச்சிட்டு. ஆனா நமக்கு தெரியாதா? ஓகே ஓகே. இதுதான் ஒரு தேனீரி கூட்டுக்குள்ள நடக்கிற ப்ராசஸிங். இதை பத்தின சின்ன ஒரு விஷுவல் இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட். ஓகே. எடுக்கக்கூடாதா? இங்கே எடுக்கக்கூடாது, மேலே. இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதை தான் வீடியோலையும் போட்டாங்க. அதான் எப்படி அந்த உட்டன் பாக்ஸாட்ட வச்சிடுறீங்க உள்ள, அதாவது ரெக்டாங்கிள் ஆட்ட, அதுக்குள்ளே எப்படி தேனி வந்து உள்ள வந்து கட்டுது, அந்த ஷேப்பாக வச்சு கட்டுது. இப்போ எப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ் வைக்கும் போது நம்ம தனியா பாக்ஸ் மட்டும் வச்சுக்க, நம்ம ஒரு பாக்ஸும் தேனீவையும் கூடும் ராணியுமா நம்ம வாங்க முடியும். அது ஒரு வருஷம் நம்ம ஃபார்ம்ல வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ராணிய மாத்தி கூடு நம்ம செட் பண்றதா? கூடும் இல்ல, இப்ப நம்ம வாங்க முடியும். இப்ப கூடு அவங்க எப்படி உண்டாக்குறதா இருந்தா பீஸ் தான் அவங்க கூடு உண்டாக்குறது. எப்படின்னா அவங்களோட உடம்புல வயிற்றுக்கு அடியில் ஒரு கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட்ல இருந்து வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேக்ஸ் வச்சுதான் அவங்க எக்ஸகன் ஷேப்ல அவங்க கூடு உண்டாக்குறது. அந்த கூடுல அவங்க ஹனி ஸ்டோர் பண்றது. இது நம்ம கூடு பிரிக்கும் போது இப்போ ஒரு ராணியை அதுல இருந்து மாத்தினா இன்னொரு இதுல இருக்கிற 50% தேனீச்சர்களும் இந்த புது கூட்டுக்கு போயிடும். அங்கே அவங்க கூடு உண்டாக்கி மறுபடியும் திரும்ப அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த கூடு அதுவே இது பண்ணிக்கும், நம்ம எதுவும் செட் பண்ண தேவை. கூடு ராணியை மட்டும் வச்சா போதும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஹனி இதை பற்றி அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து வீடியோவில் போட்டும் காட்டினாங்க என்ன பண்ணால், அது வந்து நாட் அலோடு. அப்புறம் எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சாங்க, அதுவும் வந்து நாட் அலோடு. மிச்சது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை வந்து நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. ஹனி ஃபார்முக்கு பின்னாடியே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் அடுத்து பார்க்க போயிட்டுருக்கோம். இதோ இதில் பார்த்தீங்களா, பூ பூத்த மாதிரி இருக்குது, அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ வாட்டர் இருக்குது. அதுலேயே வந்து பக்கத்தில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ராபெரியுமே வந்துருக்கு. இதோ கவர் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வந்து 3 வந்து பிரித்து விட்ருக்காங்க ஸ்ட்ராபெரி. இதுக்கு கிழிச்சு விட்டு மேலே அந்த செடியை மட்டும் வெளியே வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து ஜஸ்ட்டு மண்ணு குமிச்ச மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வச்சு ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேருந்து லைட்டாக கிழிச்சுட்ட மாதிரி ஸ்ட்ராபெரி வெளியே வந்திருக்கு. அப்படி தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, ஸ்ட்ராபெரிஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த கவர் போட்டிருக்காங்க. அப்படி வச்சோம்னா அந்த எல்லா இதுலையுமே பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராபெரி வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. அது வந்து மேலே அப்படியே வந்து ஒரு தலையணை வச்ச மாதிரி அப்படியே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஸ்ட்ராபெரி டேமேஜ் ஆகாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதோ இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ப்ளஸ் ஆனியனும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதில் ஒரு முக்கியமான மேட்டருங்க. என்ன மேட்டர்னா, நம்ம ஊர்லேயும் விவசாயம் எல்லோரும் பண்ணுறோம்.
நம்ம ஊர்லேயும் வந்து எல்லா விஷயமும் போடுறோம். எங்கள் வீட்டிலேயே வந்து இந்த ஆனியன் இதெல்லாம் போடுவோம். அதே மாதிரி இப்போ நான் பார்த்த சில இடத்துல வந்து சூரியகாந்தி போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை யாரும் வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமாக வந்து பேச மாட்டேங்கிறோம், சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ என்னென்னா எங்கேருந்தோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து கேரளாவில் வந்து ஏதோ ஒரு கிராமம் ஒரு கிராமத்துக்கு வந்து இங்கே வந்து இப்படிலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம் எல்லோரும் வந்து. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறத வந்து யாருமே வந்து ஏதோ பார்க்காத மாதிரி எனக்கு ஒரு தோணுது பார்க்குறப்ப. நம்ம ஊர்லேயே வந்து வில்லேஜில் விவசாயம்லாம் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஒரு பேசும் பொருளாக யாரும் இது பண்ண மாட்டேங்கிறோம். வந்து நம்ம எப்படின்னா ஒரு கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறோம். நம்ம அதை வந்து பார்க்கணும், பேசணும், அதை நான் வந்து இன்னும் 4 பேத்துக்கு வந்து சொல்லி தரணுங்க. அப்போ தாங்க வந்து நம்ம ஊரில் இருக்க விவசாயமும் வந்து இன்னும் வந்து மேலும் மேலும் வந்து வளரும். ஸ்ட்ராபெரி ஹனி ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜாமு, அது பைனாப்பிள் ஜாமு, பாசன் இந்த இது வச்சுக்கலாம். அதே ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷு, ஸ்ட்ராபெரி வைன் எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து வந்து ஸ்ட்ராபெரி வைனா? பழைய ஸ்ட்ராபெரி வைன், புது வைன். ஓகே ஓகே. இந்த ஃபார்மில் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி மிக்சராட்டம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு வைன் மாதிரி வந்து இருக்குது. அதாவது ஸ்ட்ராபெரி வைனுங்கிறாங்க. அதை நான் வந்து வைனுனால வேணான்ட்டேன். பட் ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராபெரி வைன் மாதிரி சம்திங்காக சொன்னாங்க. அது வந்து ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாள் கொஞ்சம் பழைய வைன் மாதிரி சொன்னாங்க, வச்சு இது பண்ண மாதிரி அப்படின்னாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டேஸ்ட்டுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராபெரி ஜாமு, அப்புறம் ஹனி ஸ்ட்ராபெரி இது மிக்ஸ் பண்ணது, அப்புறம் அது இல்லாமல் வந்து இந்த வைன் இதெல்லாமே டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. ஸ்ட்ராபெரியுமே டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே. ஸோ வட்டவடாவில் இருக்க ஹனி மியூசியம் பார்த்தாச்சுங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தாச்சு. அதுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டதுக்கு வந்து ஆஃப் ரோட்டில் இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்கான். ஸோ அங்கேருந்தா வந்து கொண்டு வந்தாங்களா, அதையும் வந்து பார்த்தாச்சுங்க. இங்கே மணி வந்து 5:15 ஆச்சுங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சீக்கிரமாக வந்து மூணார் போகணும். ஏன்னா வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் வந்து ஃபாரஸ்ட் என்ட்ரி இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே என்ட்ரி ஆனால் வந்து சீக்கிரம் 6 மணிக்குள்ள எக்ஸிட் ஆகணும். ஸோ நாங்கள் எக்ஸிட் ஆகி அடுத்து மூணார் போகணும். ஸோ இதோட வந்து வட்டவடா விலாக் வந்து முடியுதுங்க.